ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக நான் பண்ணையில் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காலையில் எப்பவும் போல் எழுந்ததும் பண்ணையை பெருக்க ஆரம்பிச்சிருவேன். பெருக்கிட்டு சாணி தெளிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறது தான் சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நோய்கள் வராது. முந்தின நாள் நம்ம போட்ட தீவனம் ப்ளஸ் இந்த கீரைகளோட தண்டு, இந்த மாதிரி வேஸ்டேஜஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருக்கி அள்ளி வெளியில் போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். பெருக்கி முடித்ததும் சாணி கொண்டு நானே கரைக்க ஆரம்பிச்சிருவேன். கரைச்சி ஃபுல்லாக தெளித்து விட்டுருவேன். ஏன் சாணி தெளிக்கிறேன் அப்படின்னா, வர அந்த கோழிங்களோட ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக சாணி தெளிப்பேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ரெகுலராக சாணி தெளிக்கிறது வழக்கம்தான். ஸோ இதை தெளித்தோம்னா இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் தெளிக்கிறது உண்டு. தெளித்து முடித்ததும் நம்ம கோழிங்களோட பிளேட்டெல்லாம் கழுவி கொண்டு லைனாக அடிக்கிட்டு தண்ணியும் பிடிச்சி எடுத்துன்னு வச்சுருவேன். இன்றைக்கி தீவனமாக என்ன போடுறேன் அப்படின்னா, கம்பெனி தீவனம் தான். நேற்று நொய் போட்டேன், இன்றைக்கி கம்பெனி தீவனம் போடுறோம். கம்பெனி தீவனம் போட்டேன் அப்படின்னா வயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் கம்பெனி தீவனம் அப்புறம் நான் வாங்கிட்டு வர நொய் ரெண்டுமே கலந்து மிக்ஸ் பண்ணி கோழிங்களுக்கு போடுவேன். ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணதும் கோழியை திறந்து விட்டேன்னா அவங்க போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் கையில் பிடிக்கிற கோழி இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இதுவும் ப்ளஸ் கோழி குஞ்சுங்களும் வாங்கியிருந்தேன். இவங்களை மட்டும் வெளியில் மேய்ச்சலுக்கு விட்டுருவேன். ஏன்னா உள்ளே இருந்தோம்னா அதுங்க ஃப்ரீயாக மேய முடியாது. ஸோ அதனால் வெளியில் விட்டோம்னா அதுங்க மேய்ஞ்சிட்டு உள்ளே வந்துடும் மறுபடியும். முத்தை எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து விட்ற தமிழில். டேய் வாடா நீ. மத்தியானம் கீரை பறிச்சுன்னு போடுவோம். சில டைமில் மத்தியான டைமில் கம்பு, இந்த பொன்னாங்கண்ணி கீரை, பருப்பு கீரை, வேறு முருங்கீரை, இந்த மாதிரி கீரையெல்லாம் போட்டோம்னா நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் பறிச்சுன்னு போடுவேன். ஆடு மாடு கூட இலை பில்லு சாப்பிட்றதுல தோற்றுரும். பட் கோழிங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடும்.
இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஈவினிங் ஆனதும் கோழிங்க தானாகவே வந்து கூண்டுக்குள்ளே போய் அடங்கிரும். அதோட வியூ தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.